நேர்களே, நேற்று அமெரிக்காவுடைய நான் பேசும்போது முதலாக அந்த 21 திட்டங்கள் குறித்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன். அமெரிக்காவினுடைய அந்த திட்டங்கள், அந்த திட்டங்கள் ஹமாஸுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. அதே நேரத்தில் குறிப்பாக இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அது குறித்து நான் பேசுறதுக்கு முன்னாடி, உலக வரலாற்றில் ஒரு மகா கேவலத்தையும் இழிவையும் சந்தித்த ஒரு தலைவனாக பெஞ்சமின் நெத்தன்யாகு மாறி போயிருக்கிறார். உலக வரலாற்றில் 80 ஆண்டுகள் பலஸ்தீன விடுதலைக்கு பின்பு இன்றைக்கு கூட 158 நாடுகள், இன்று காலை வந்த செய்தியில 158 நாடுகள், 193 உறுப்பு நாடுகளில் உலகத்தில் அனைவரும் பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப எஞ்சிய ஒரு மிஞ்சி போனால் ஒரு 33 இதுல ஒரு 36 நாடுகள் தான். அப்போ இதுல என்ன ஒரு கேள்வினா, வீட்டோ பவரை வைத்துக்கொண்டு அமெரிக்கா பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க மறுக்கிறது. ஒரு ரெடிகுலஸ், ஒரு பரிகாசம், அப்படிதான் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பயங்கரவாத சேதம், அதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற செய்தியை அவர் சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய நகைச்சுவை பாருங்க. 65,000 பேரை, 1.5 லட்சம் பேரை முடமாக்கிய பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐநாவில் நின்று கொண்டு 1 கிலோமீட்டர்ல இந்த பயங்கரவாத இதெல்லாம் நடந்து ஒரு 4 நாள் ஆச்சு. இப்ப நான் உங்களுக்கு நினைவு சொல்றேன். ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இறுகிய முகத்தோடு, அழுகிய சிந்தனையோடு அவர் வெளியேறினார். அதுல ஒரு சவால், ஹமாஸ் எங்கிருந்தாலும் அதன் தலைவர்களை இது ஒரு கீழே விழுந்தும் மீசையில் மண் விட்டாத பேச்சு. 2 வருஷம் டைம் கொடுத்தாங்க. ஹமாஸை அழிக்க முடியலையே இன்னைக்கு வரைக்கும். கிரீன் சாரட் நடத்தினா, கிரீன் சாரட்டுடைய 2.0 நடத்தியும், ஆனால் ஹமாஸை அழிக்க முடியாமல் உளவுகளை பார்த்து சில வீரர்களை கொள்வது அவர்களுக்கு வீரமாக நினைக்கிறார்கள். ஆகவே ஹமாஸ் எங்கிருந்தாலும் தப்ப முடியாது என்று கூறிய பெஞ்சமின் நெத்தன்யாகு, பல செயல்திறனாளர்கள் ஒன்றும் 5 வல்லரசுகள் நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும் என்ற நிலையில் இது போன்ற ஒரு விவகாரத்தை அவர்களுக்கு அனுமதித்திருப்பதே ஒரு பெரும் அவமானம் என்றுதான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற ஒரு வார்த்தையை பெஞ்சமின் நெத்தன்யாகு பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் செய்வது என்ன தீவிரவாதம்? முதல்ல ஒரு கேள்வி எழும் அல்லவா? ஆப்கனில் இருந்து அந்த தலைப்பு நான் தனியே தரேன். வெளியே போய் 5 வருஷம் ஆன பிறகு ஆப்கனோடு 2வதும் போரிட போகிறேன் என்று சொல்றிய, இது எந்த அமெரிக்கா செய்கிற தீவிரவாதம்? ஆப்கானிஸ்தான் செய்கிற தீவிரவாதமா அல்லது அது இஸ்லாமிய தீவிரவாதமா, அமெரிக்கா தீவிரவாதமா? சியோனிச நாட்டில் நீ வருவதற்கு முன்பே அங்கு ஒரு மக்கள் வாழ்ந்தார்கள், பிலிஸ்தீனியர்கள், பாலஸ்தீனர்கள். 1918ஆம் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு அவர்களை 48இல் 7.5 லட்சம் பேரை அடக்கி ஒடுக்கி அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றிவிட்டு இன்றைக்கு செட்டிலர்ஸா வந்து கொண்டு இஸ்லாமியர்கள், இஸ்லாமிஸ்ட் பயங்கரவாதிகள் என்று சொல்கிறியே, இப்பொழுது மனசாட்சியை வைத்து சொல்லுங்கள். இது இஸ்லாமிய பயங்கரவாதமா, சியோனிச பயங்கரவாதமா, வேறு என்ன பயங்கரவாதம்? 2. முதலில் ஆப்கானிஸ்தானுக்கும் அமெரிக்காவும் சொன்னேன். ஆப்கான் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ அங்கே போய் போர் செய்ய போறோம்னு அமெரிக்கா சொல்றான். அது இஸ்லாமிய பயங்கரவாதமா, அமெரிக்க பயங்கரவாதமா? இருந்த மக்களை வெளியேற்றிவிட்டு தான் அங்கே குடியேற போகிறேன், இது எனது பூமி என்று சொல்கிறாயே, நீ வருவதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்தானே, இது சியோனிச பயங்கரவாதமா, இஸ்லாமிய பயங்கரவாதமா? 2வது விவகாரம். 3வது விவகாரம், ஈராக்கில் சதாம் ஹுசைனை வெளியேற்றுவதற்கு அணு ஆயுதங்கள் இருப்பதாக ஜூனியர் புஷ் தலைமையில் ஒரு போரை நடத்தி அங்கே பல்லாயிரக்கணக்கான வீரர்களை, இது இஸ்லாமிய பயங்கரவாதமா, அமெரிக்கா கூட்டுப்படைகள் பயங்கரவாதமா? 3. 4வது, ஈரான் அணு ஆயுதத்தை வைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா அணு ஆயுதம் வைத்திருக்கிறது, பிரான்ஸ் வைத்திருக்கிறது,
எல்லாவற்றையும் விட 90க்கும் மேற்பட்ட குண்டுகளை வைத்திருப்பதை இப்பொழுது கண்டுபிடித்து விட்டார்கள். எங்க? இஸ்ரேல்ல. நீங்கள் இந்த அநியாயத்தை செய்து கொண்டு ஈரானில் குண்டு போட்டு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்களே, இது ஈரானின் பயங்கரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதமா அல்லது என்ன பயங்கரவாதம்? இதே போன்று உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இந்த அநீதியை கொடியேற்றிவிட்டு, ஆப்பிரிக்காவில் இப்ராஹிம் ட்ராரே அவருடைய மண்ணிலிருந்தும் அநியாயங்களை செய்தது, லிபியாவில் அநியாயங்களை செய்தது, அங்கு வேறு ஒரு ஆட்சியை கொண்டு வந்தது, சிரியாவில் உள்ளே புகுந்து மக்களை படுகொலை செய்தது. இது எந்த பயங்கரவாதம்? நீ தானே எல்லாம் செஞ்சீங்க அமெரிக்கா. அப்ப அந்த கேள்வி எல்லாம் கேட்கிறார்கள். அதைத்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகும் கேட்கிறார். இஸ்லாமிய பயங்கரவாதம், யூத நாட்டினுடைய குரல்கள் மிகப்பெரிய அவமானம் என்று அந்த மக்களை சொல்கிறார்கள். இது பெரிய அவமானம் ஆயிட்டையா. ஒரு பெண்மணி சொல்கிறார், முன்னாள் IAF தலைவர்கள் சொல்கிறார்கள், நெத்தன்யாகு என்கின்ற ஒரு மனிதனால் 1 லட்சம் பேரை ஹமாஸ் ஒட்டுமொத்த யூதர்களை செய்வதாக கூறிக்கொண்டே முயற்சி, உலகெங்கும் யூதர்களை காலி செய்வதற்கு ஹமாஸ் திட்டம் வைத்திருப்பதாகவும், எமது புனித நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கு பலஸ்தீனத்தை அடையும் வரை போர் என ஹமாஸ் கூறுவதும் இப்பொழுது முரணான செய்தியாக இருக்கிறது. நீதி, மனிதாபிமானம் குறித்து எப்படி அவர்களால் பேச முடிகிறது என்ற கேள்வியும் நமக்கு வருகிறது. ஸ்டார்வேஷன், பட்டினி, இதெல்லாம் கொடுக்கிறதே பாவம் என்று சிலர் காணொளியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அந்த செயல் திட்டத்தில் GHF என்று சொல்லக்கூடிய காசா ஹியூமனிடேரியன் ஃபெடரேஷன் என்ற வார்த்தையை இனி இருக்கக்கூடாது. ஆம்னிஸ்டிக் இன்டர்நேஷனல் அல்ல, அதாவது ரெட் கிராஸ் அமைப்பும் UN தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா இப்பொழுது உலக அழுத்தத்துக்கு பயந்துதான் மேற்கு கரையை இனி இணைக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். மொத்தமா யூதன் தோத்துக்கிட்டு தான் இருக்கான். ஒரு விஷயம் தெரியுங்க, எவ்வளவு நாளா ஆனாலும் சரிங்க, பலஸ்தீனம் கண்டிப்பா வந்துதான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா நடைமுறைகளை பார்க்குறேன், 160 நாடுகள் கிட்டத்தட்ட ஆதரவு கொடுத்துட்டாங்க. அமெரிக்காவுடைய கூட்டாளிகள் எவ்வளவு காலம் செல்லாது, அதிக காலம் செல்லாது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மிக அதிக காலம் என்றால் 10 வருஷம், குறைந்த காலம் என்றால் 2-3 வருஷம், 1 வருஷத்துல கூட கிடைக்கும். இதுதான் உண்மை. இப்ப இவன் என்ன நினைச்சான், இஸ்ரேல் இது பெசலில் ஸ்மோட்ரிச்சும் பென்கவீரும் காசாவினுடைய அந்த E2 பகுதிகளை பலஸ்தீனத்தின் PA ஆட்சி பகுதிகளை செட்டிலர்ஸ் குடியிருப்பா மாற்றி முஸ்லிம்கள் வழிபாடு நடத்துகிற அல்-அக்ஸா ஜெருசலேம் பகுதி, அது 3 பேருக்கும் புனிதமானதான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் கூறும் ஜீசஸ் அவர்களுக்கும் இஸ்லாமிய ஆப்ரஹாமினுடைய வழித்தொண்டர்களுக்கும் யூதர்களுக்கும் அது புனிதமான இடம். உள்ளே மட்டும்தான் வழிபாடு, வெளியே இவர்களுக்கு வழிபாடு செய்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேர் கன்ஃபஸ்ட் தேர் கில்ட்டி. அவருக்கு கைகளை பாவ அறிக்கை அந்த சுற்றுச்சுவர்களில் அடித்து கொண்டு அழுவார்கள். அதற்கும் எந்த தடையும் இல்லை. அதை ஓநாட்டோடு இணைக்க முடியாது. அது பலஸ்தீனத்தின் பகுதி தான் ஜெருசலேம். இந்த தவறை செஞ்சது அமெரிக்கா தான் 2017. இதற்கு இடையில் அமெரிக்காவினுடைய திட்டத்தை குறித்து ஹமாஸ் பேசுகிற போது எங்களுக்கு வரவில்லை, நாங்கள் எல்லா நிலையிலும் சீஸ்பயர் பீஸ் நெகோசியேஷனுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் சிறந்ததொரு நிலையை உருவாக்குவதற்கு பாடுபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இதற்கிடையிலே ஹவுதி ஒரு பெரும் போராளி சக்தியாக மாறியிருக்கிறார்கள் என்ற தகவல் நேற்று வந்திருக்கிறது. ஹவுதி பிரிப்போர்ட் இப்போ ஒரு புதிய வதந்தியை கிளப்பி விடுறான் இஸ்ரேல். அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்தியதை போன்ற ஹவுதி தரைமார்க்கமாக இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி ஒரு நெய்பரிங் கண்ட்ரீஸின் வழியாக அவர்கள் ஈஜிப்ட் அல்ல ஜொர்டான் மற்றும் சிரியா வழியாக வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அஃபீஷியலுடைய அந்த கருத்து வெளியாகப்பட்டிருக்கிறது. தட் இஸ் கால் சோ மாஸ் இன்ஃபில்ட்ரேஷன் என்ற தலைப்பில் இந்த திட்டம் சிரியா ஜோர்டான் வழியாக வரப்போகிறார்கள் என கிளப்பியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே 2200 கிலோமீட்டர்லேருந்து அவர்கள் வருவது நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாத்தியமில்லாத ஒரு நிலை. அப்படிலாம் வர முடியாது உள்ளுக்குள்ள.
இஸ்ரேல் ஏதாவது திட்டம் உள்ளதா? இப்பொழுது இஸ்ரேலுக்கு எல்லாம் தோல்வி அடைந்தது பெஞ்சமின் நெத்தானியாகுவுக்கு. ஆகவேதான் அவர் இதை கிளப்பி மக்களின் உணர்வுகளின் பால் பாருங்க 1200 பேரை செய்த ஹமாஸ் அதே அடிப்படையில் உள்ள வாரா அப்படின்ட்டு the instigation and a provoke activities has been made under the leadership of Benjamin Netanyahu along with his coalition. இதுதான் ரொம்ப முக்கியம். சனா ஹுதைபாவில் அவர்கள் தாக்குதல் மிக பயங்கரமாக நடத்தினார்கள். எலியட் நகரம் பற்றி எரிந்தது. இஸ்ரேல்ல நூற்றுக்கணக்கானவர்கள் ஓடினார்கள். தீ அணைக்க முடியவில்லை. இஸ்ரேலே 30 பேர் வரை பட்டதாக சொன்னது. பலர் கவலைக்கிடம் என்றும் செய்தி வந்திருக்கிறது. உண்மை தகவல்கள் எப்போதும் இஸ்ரேலிருந்து வராது. ஹவுதிகள்கிட்ட இப்பொழுது இருக்கக்கூடிய ஆயுதங்களை பார்க்கிற போது வலிமையான ஆயுதங்கள். அவர்களுடைய நெட்வொர்க்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது அவர்கள் ஏவக்கூடிய அந்த ட்ரோன்கள், அது சூசைட் ட்ரோன்கள், தடுப்பதற்கு ஆற்றல் இல்லாத நிலையில் இஸ்ரேல் இருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. ஹவுதிகளுடைய பின்புலத்தில் ஒரு மாபெரும் சக்திகள் இணைந்திருக்கலாம். அநேகமாக இந்த டெக்னாலஜியை ஈரான், ரஷ்யா, சீனா, வடகொரியா இன்னும் பல நாடுகள் கொடுத்திருக்கலாமோ, அல்லது அவர்கள் அதை கொடுத்திருந்தாலும் அதை இயக்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் ஹவுதி பெரும் ஆற்றல் கொண்டதாகத்தான் இன்றைக்கு திணறடிக்கிறது. ஆகவேதான் அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், தாட், ஏரோசிஸ்டம் 3 எதனாலையும் தடுக்க முடியாமல் அடித்து துவம்சம் செய்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் நேரம் விட்டு காலம் விட்டு வாரத்திற்கு 1, 10 நாளைக்கு 1 என்று ஒரு கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலும் இன்றைக்கு ஹவுதிகளை ஒன்று செய்ய முடியாத காரணம், லட்சத்திற்கு மேற்பட்ட இனக்குழுக்கள் இணைந்த தனிப்படை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. ஹவுதிக்கு எதிராக இஸ்ரேல் தற்போது ஒரு பெரும் தாக்குதலை, பிக் ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக் செய்வதற்கு நடவடிக்கை. இது ஒரு ப்ரீஎம்ப்டிவ் அட்டாக்ஸ், தற்காது பாதுகாப்பு முன்னிலை எச்சரிக்கை நடவடிக்கை. த ப்ரீஎம்ப்டிவ் ஆக்ஷன் வில் டேக் பாசிபிலி அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக இஸ்மாயில் ஹத்தீபுடைய செயல்பாட்டை முன்னிறுத்து ஏற்கனவே நாம் ஒரு செய்தியை சொன்னோம். இன்றைக்கு ஈரான் உடைய செயல்பாடுகள் சயின்டிஸ்டுகளை அடையாளம் கண்டது. 189 பேர், அவர்களுடைய பெயர், பேச்சு, இலாக்கா எல்லாத்தையும் சொன்னது. 12 நாள் போரில் அவர்கள் கொடுத்ததை தாண்டி தற்போது ஒரு அன்சர்டினிட்டி சிச்சுவேஷன் இன்றைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இது போன்ற ஒரு நிலை தற்போது அங்கே காணப்படுகிறது. அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போகிறார். அமெரிக்காவில் போய் இந்த திட்டங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அநேகமாக அவர் சொல்வார். அமெரிக்கா என்ன சொல்ல போகிறது, அமெரிக்கா அரபுகளிடத்திலே என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. ஆகவே கொடூரமான தாக்குதல் எப்படியெல்லாம் நடந்து வருகிறது, இதில் எப்படியெல்லாம் மக்கள் பாதிக்கிறார்கள் என்பதை நான் வேறொரு காணொளியிலே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைய விவகாரத்தில் ஈரான் தாக்குதலை முன்னிலைப்படுத்துவது இஸ்மாயில் ஹத்தீபுடைய ஸ்டேட்மெண்ட் தெரிவித்திருக்கிறது. ஹவுதிக்கு மீது ஒரு பிக் ஸ்ட்ரைக், ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்துவதற்கான செயல் திட்டத்தை அவர்கள் வகுத்து வருகிறார்கள். ஹவுதிகளும் யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வலிமையான ட்ரோன் தாக்குதல்களை செய்து வருகிறார்கள். பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்காவுக்கு செல்ல போகிறார். இந்த திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார். ஆனால் உலகமோ 160 நாடுகள் 193 ஏற்றுக்கொண்டிருக்கிறது. யூரோப்பிய யூனியன் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக இப்பொழுது உலகத்திலே பெரும் அவமானம் பட்டிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தானியாகுடைய அடுத்த கட்டம் அடுத்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். நன்றி.